ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சிம்பிளான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேஸ் இல்லாமல் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஷார்ட்ஸ் வந்து போட்டிருப்பேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசிபியுமே வந்து போட்டிருப்பேன். இப்போ இது எப்படி செய்துன்னு பார்க்கலாமா? நான் ஒரு குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி, அதுக்கப்புறமா வெங்காயம், கருவேப்பிலை, பீட்ரூட் நறுக்குனது போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு இதில் தேவையான அளவுக்கு தண்ணியுமே வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கப்பு அளவுக்கு தேங்காய் பால் அரைச்சி வச்சுருந்தது, அதையுமே வந்து இது கூட வந்து நான் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் சேர்க்கும் போது ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கப் அளவுக்கு துவரம்பருப்பு வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன், அதையுமே இதில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் பருப்பு தேங்காய் பால் ஆனன்னு கூட வந்து சொல்லலாம். சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. கட்டாயம் நீங்களும் வந்து ஒன் டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையுமே சேர்த்துட்டு ஒரு 2 விசில் அளவுக்கு விட்டு நான் இதை வந்து தனியாக வந்து நான் எடுத்துக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு எவ்வளோ சூப்பராக கூட்டு மாதிரியும் சாப்பிட்லாம். அப்படி இல்லை உங்களுக்கு குழம்பு மாதிரி தான் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேங்காய் பால் சேர்த்துட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். சாப்பிட்றதுக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து குழம்பு மாதிரி செஞ்சதுனால தேங்காய் பால் இதெல்லாம் ஊற்றிருக்கிறதுனால திரிஞ்சு போய்டும் அப்படிலாம் வந்து பயப்பட தேவையே கிடையாது. நீங்கள் அப்படியும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை தாளிச்சும் சாப்பிட்டுக்கலாம். நான் தாளிப்புக்காக பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துட்டு இதில் வந்து கடுகு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கருவேப்பிலையுமே சேர்த்துட்டு இப்போ நம்ம வேக வச்சுருந்த அந்த பீட்ரூட்டையுமே அப்படியே ஊற்றிட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக கொதிக்க வச்சுட்டு இறக்குனீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ இருக்கிற வெயில் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சமைக்கிறது எது சமைக்கிறதே தெரிய மாட்டேங்குது. நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னும் போது ஹெல்த்தியாக கொடுக்கணும் அப்படின்றதுனால பீட்ரூட்லாம் செய்கிறீங்க அப்படின்னும் போது பொறுக்கி வச்சுருவாங்க. அதனால் வந்து சரி நம்ம ஆனமாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். தேங்காய் பால் ஊற்றி சாப்பிடும்போது அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. கட்டாயம் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பாவக்காய் வந்து பொரியல் பண்ணியிருந்தேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கசப்பு தன்மை அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர்மே வந்து சேர்த்துக்கிட்டேன். அப்படி சேர்த்துக்கும் போது உங்களுக்கு வந்து கசப்பு தன்மையுமே வந்து இருக்கவே இருக்காது. இது வந்து ஒரு குட்டி கிச்சன் டிப்ஸாக கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அன்றைக்கி மதியானம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட்டு தேங்காய் பாலானும் அதுக்கு அடுத்தது பாவக்காய், இது மட்டும்தான் வச்சு நான் வந்து மதியானம் வந்து லஞ்சு வந்து நான் சாப்பிட்டுக்கிட்டேன். பாலையுமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து நான் வந்து காய்ச்சி வச்சுறது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெயிலில் சமைக்க முடியல அப்படின்றதுனால கேஸ் இல்லாமல் சமாளிக்கணும்னாலும் சொல்லிட்டு நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வந்து சமைக்கணும் அந்த அளவுக்கு வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறது. வாழைப்பூ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். அதனால் சரி இன்றைக்கி வாழைப்பூ வடை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானம் ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு வந்து ஒரு 3 மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சுருந்தேன். அது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 3 காஞ்ச மிளகா, அதுக்கப்புறமா ஊற வச்சுருந்தேன் கடலப்பருப்பு, இதையுமே வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூட வந்து ஒரு பூண்டு, அதையுமே வந்து முழுசாக தோலோடு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறோம். இதுக்கு வந்து சோம்புன்னு சொல்லுவாங்க. அதை சேர்த்துட்டு உப்புமே வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதை வந்து வடைக்கு அரைக்கிற மாதிரி கொரகொரப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்பவுமே வந்து நைஸாக அரைச்சி எடுக்கக்கூடாது, கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். நார்மலாக வடைக்கு எப்படி செய்வீங்களோ அதே மாதிரி நீங்கள் வந்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதை எல்லாத்தையுமே வந்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா புதினா மல்லியை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கருவேப்பிலையுமே வந்து குட்டியாக சாப் பண்ணது அதையும் சேர்த்துட்டு இது கூட சோம்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். அதுக்கடுத்ததாக வந்து ஆனியனு, பெருஞ்சீரகத்தூள் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. அதுவுமே வந்து இரும்பு சத்து இருக்குது, அதனால் அதையுமே சேர்த்துக்கிட்டேன். வாழைப்பூ வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். அதையுமே வந்து உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு அது நல்லா அந்த பால் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வாழைப்பூ மட்டும் அதில் சேர்த்துட்டு இதை ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணிவிட்டு வடைக்கு பிடிக்கிற மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டேன். இப்போ ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனில் ஊற்றிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அதை தட்டி போட்டு எடுக்க வேண்டியது தான். சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் வந்து இரும்பு சத்து, புரத சத்து எல்லாமே வந்து இருக்குது. வாழைப்பூ வந்து நார்மலாக குழம்பு அப்புறம் வந்து இந்த மாதிரி செய்கிறதுக்கு பதிலாக நான் வந்து வடை அண்ட் தோசையாகவே வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோஸில் வந்து வடை வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தோசை வந்து எப்படி செய்கிறது அப்படின்ட்டு காமிக்கிறேன். அடுத்த வீடியோ வந்து கட்டாயம் வந்து பாருங்கள். உங்களுடைய குழந்தைங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹெல்த்தியாக வந்து ஸ்நாக்ஸுமே வந்து செஞ்சு கொடுங்க. இப்போ வந்து சம்மர் டைமில் வந்து சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பூ வடை தான் வந்து செஞ்சுருந்தேன். சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. உள்ளே வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா வெந்து சூப்பராக இருந்துச்சு. நம்மளோட வீடியோஸ் வந்து நிறையா வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக கொஞ்சமாக இருந்துச்சு, அதை வந்து பகோடா மாதிரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விதுத்து விட்டு போட்டு அதை வந்து நான் வந்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டேன். சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு.
அடுத்ததாக வந்து ஒரு பிஸ்தா மில்க் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 2 கப் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து சுகருமே தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இது கூட வந்து பிஸ்தா எசன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 5 ட்ராப் அளவுக்கு நான் சேர்த்துட்டு ஃபுல்லாகவே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பிஸ்தா எசன்ஸ் சேர்க்கும் போது அது டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சப்ஜா சீட்ஸுமே ஊற வச்சுருந்தேன், அதையுமே இது கூட சேர்த்துட்டு பாதாமி சீட் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அவ்வளோதான், சூப்பரான பிஸ்தா மில்க்குமே வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் நீங்களும் டிஃப்ரெண்ட்டாக மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.